ஹாய்! வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ்கே. நம்ம இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு குடுத்து விட்டுறலாம். இத நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கிறேன். பிரியாணி இலை அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். கிராம்பு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. 2 மராத்தி முக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் பிரியாணி அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே கிடைக்கும். இது நம்ம வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது கூட நான் ஒரு கல்பாசி ஆட் பண்ணியிருக்கிறேன். கசகசா இருக்குது இல்லைங்களா, சின்ன அந்த ஒரு 10 ரூபா பேக்கெட், அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பட்டை ஒன்று, இது இந்த சுருள் பட்டை, இது கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஹாஃப் சுருள் பட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைப்படலைன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் வரும். அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. அதனால் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக நான் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிஃபோர் நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் சீரக சம்பானா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ இப்போ ஆட் பண்ணலை, கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆயில் சூடான உடனே 4 பீஸ் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். புதினா என்கிட்ட இப்போ அவைலபிளாக இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பேருக்கு ஒரு 4 to 5 இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இது இந்த திண்டுக்கல் தம் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த ஸ்டைலில் இருக்கும். இப்போ இந்த மல்லிலாம் வதங்கின உடனே இந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பேஸ்ட்டு, இதை ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கரம் மசாலா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இது இந்த எண்ணெயிலே வதங்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசம் போய் பிரியாணி வாசம் வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே அது வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கம்மியாக இருந்தால் போதும் பிரியாணிக்கு. தயிர், நல்லா புளிச்ச தயிர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் உர ஊற்றின தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 2-3 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் புளிச்ச தயிராக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இது வதங்குற நேரத்தில் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும் தயிர் தக்காளிலாம். அந்த கேப்பில் நம்ம காளான்லாம் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன், மட்டன் எல்லா பிரியாணிக்கும் இதே மெத்தடு தான்.
சிக்கன் மட்டனை நம்ம ஆல்ரெடி வேக வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். காளான் வந்து ஈஸியாக வெந்துடும் இல்லைங்களா, அதனால் நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ காளான் சேர்த்துட்டு நம்ம உடனேயும் அரிசி சேர்த்து பண்ணலாம். பட் காளான்லேயும் வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் இறங்கி காளான் சாப்பிட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசாலாஸோடு பரட்டி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, காளான்லேருந்து தண்ணி வரும். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது காளான் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும். உப்பு காரம்லாம் காளானில் இறங்கி. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். இப்போ காளான் வதங்கிடுச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 விசில், இதுதான் கரெக்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் 1 டம்ளர், இப்போ 4 டம்ளர் ஊற்றுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க, அடுப்புலேருந்து எடுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். அரிசி தனித்தனியாக தான் வந்திருக்குது பாருங்கள். 2 விசில் விட்டு நான் ஒரு 1 ஹவர் பக்கம் விட்டுட்டு தான் வந்துட்டு எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக வந்திருக்குதுன்னு. இது வந்து நம்ம உடனே கிளறக்கூடாது. நான் இந்த டைமில் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கீ வந்து நம்ம கம்மியாக போட்டாலுமே அந்த பிரியாணியில் வந்துட்டு கீ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய்யை வந்துட்டு இப்போ இந்த சூட்டோடையே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மெல்லமாக கிளறி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அரிசி வந்து உடையாமல் இருக்கும். நம்ம சூட்டோடு கிளறும்போது அரிசி வந்து உடஞ்சிரும், பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆயிரும். நான் வந்து இது ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.